வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம். டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவி விலக்கப்பட்டார் தேசபந்து. பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேறியது தீர்மானம். தேசபந்துவுக்கு சார்பாக செயற்பட்ட ரணில் ராஜபக்ஷக்கள் சபையில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். விடுதலை புலிகளின் பிரதானியை ஏன் அழைத்தீர்கள்? சபையில் விடுக்கப்பட்ட கேள்வி. கிழக்கில் இராணுவ முகாமுக்குள் எலும்புக்கூடுகளா? வெளியான முக்கிய தகவல். துறைமுகங்களில் தேங்கி நிற்கும் 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏற்பட்டுள்ள நிலை பின்னணியில் புலி ஆதரவாளர்கள் என தகவல். உள்நாட்டு செய்திகள். දැන් කල්පනා කරලා බලන්න රටේ පොලිස්පති රටේ නිල හමුදාවන පොලිසිය යොදවලා අනාරක්ෂිත පුරවැසියන්ට වෙඩි තියන්න සලස්සනවා නම් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එවන් පොලිස්පතිවරයෙක් මේ රටට කුමට රට කොච්චර භයානකද? එයාගේ පිටිසේරුව දේශපාලකයෙක් කවුද? කලින් හිටපු රනිල් රාජපක්ෂ ආණ්ඩුව, ගෝඨාභය ආණ්ඩුව. நாட்டின் போலீஸ் மா அதிபர் சட்டவிரோதமான முறையில் சிவில் பிரஜைகள் உள்ள பகுதியில் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொள்ள போலீஸ் அதிகாரிகளை அனுப்பி வைப்பாராயின் இந்த நாட்டில் போலீஸ் மா அதிபர் பதவி எதற்கு? இவ்வாறான நபரை தான் ரணில் ராஜபக்ஷர்கள் போலீஸ் மா அதிபர் பதவிக்கு நியமித்தார்கள். அடிப்படை மனித உரிமை மீறல் குற்றவாளியான தேசபந்து தென்னகோன் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், දේශබන්දු පිටිපත්ත හිටපු දේශපාලන අධිකාරියට මේගොල්ලෝ කතා කරන්නේ දේශබන්දු ගැන විතරයි. ඉතින් පැහැදිලි අද විවාදයේ තියෙන්නේ දේශබන්දු කරපු විසමාචාර සහ අක්‍රමිකතා ගැන කතා කරන්නේ. එයාගේ පිටිසේරුව දේශපාලකයෙක් කවුද? කලින් හිටපු රනිල් රාජපක්ෂ ආණ්ඩුව, ගෝඨාභය ආණ්ඩුව, රනිල් ආණ්ඩුව විශේෂ මිනිස්සු කතා කරලා රනිල් වික්‍රමසිංහ එකට බැස්සුවා මේ පාර්ලිමේන්තුව තුල. ගෝඨාභය නෑ දැන්. මහින්ද රාජපක්ෂ මහත්තයා නෑ දැන්. ඒ කියන්නේ මොකද්ද? ජනතාව කතා කරලා ඒගොල්ලන්ව ගෙදර යවලා ඉවරයි. දේශපාලන අධිකාරිය ගෙදර යවලා ඉවරයි. එතකොට ඒ മന്ത്രിතුමා බලාපොරොත්තු වෙනවා නම් අපිත් ඒ ගැනම කතා කරන්න ඕන කියලා මෙතන. ඒක මෝඩ කතාවක්. கருப்பு வரலாற்றினை கொண்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்குவதற்காக சட்ட ரீதியிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு சிறப்பு குழுவின் தீர்மானம் கிடைக்க பெற்றுள்ளது. இதற்கமைவாகவே அவர் பதவி நீக்கப்படுவார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இன்றும் விசாரணையில் உள்ளன. தேசபந்து தென்னகோன் கடந்த காலங்களில் யுக்திய சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டார். இது சாதாரண மக்களை மாத்திரம் இலக்காக கொண்டு செயற்படுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்போம். தேசபந்து தென்னகோனின் பின்னணியில் இருந்த அரசியல் அதிகாரிகள் பற்றி எவரும் பேசுவதில்லை. ரணில், கோட்டா மற்றும் ராஜபக்ஷர்கள் தான் தேசபந்துக்கு சார்பாக செயற்பட்டார்கள். அரசு அதிகாரிகள் அச்சமில்லாமல் சிறந்த முறையில் செயற்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறோம். ஊழலற்ற அரச நிர்வாகத்தை உருவாக்க அரசு அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட விவகாரம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டது. அரசியலமைப்பு பேரவையில் முறையற்ற வகையில் செயற்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அன்று அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்தவர்கள் தான் இன்று தேசபந்துக்கு ஆதரவாக செயற்படுகிறார்கள். தேசபந்து தென்னகோன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் மாத்தரை வெலிகம W15 ஹோட்டல் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் தான் போலீஸ் அதிகாரிகள் மாத்தரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோதமான முறையில் செயற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களை பாதுகாக்கும் வகையில் தேசபந்து செயற்பட்டுள்ளமை குழுவின் விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். වැලිගම හෝටලේ වෙඩි තැබීමට අදාළ වූ චෝදනා 13 සිට 16 1 සිට 10 දක්වා වූ ඒ සියලුම චෝදනාවල තිබෙන්නේ දේශබන්දු தென்னකෝන් විසින් වාචික ලිඛිත කරුණු කිසිවක් නොමැතිව වැලිගමට මෙහෙයුමක් සඳහා නීති විරෝධී මෙහෙයුමක් සඳහා යවන සිදුවීම සහ එතන වන වෙඩි තැබීම. දැන් කල්පනා කරලා බලන්න රටේ පොලිස්පති රටේ නිල හමුදාවන පොලිසිය යොදවලා අනාරක්ෂිත පුරවැසියන්ට වෙඩි තියන්න සලස්සනවා නම් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එවන් පොලිස්පතිවරයෙක් මේ රටට කුමට රට කොච්චර භයානකද? මෙන්න මේ වගේ පුද්ගලයෙක් තමයි රනිල් රාජපක්ෂ විසින් පොලිස්පති කරන්න උත්සාහ කරන්නේ.
அரசு அதிகாரிகளை மலினப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது. முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டு இனங்காணல் அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இவரை அடையாளம் காண்பிப்பதற்கு விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவின் பிரதானி அழைக்கப்பட்டுள்ளார். இது முற்றிலும் தவறானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், ராஜ்‍ය සේවය ඔබ තමුන්නාසලා සම්පූර්ණ මර්ධනයකට ලක් කරලා තියෙනවා. නාවික හමුදාපතිවරයා අත්අඩංගුවට අරගෙන තියෙනවා. නාවික හමුදාපතිවරයා අත්අඩංගුවට උසාවියට ඉදිරිපත් කරනවා. මොකද්ද කරන්නේ? උසාවියට ඉදිරිපත් කළ කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි හඳුනාගැනීමේ පෙරට්ටුවකට දානවා. හඳුනාගැනීමේ පෙරට්ටුවකට දාලා ගේන්නේ LTT එකේ හිටපු බුද්ධ්‍යංශ ප්‍රධානියා ගේනවා නාවික හමුදාපතිවරයා අඳුන ගන්න. නාවික හමුදාපතිවරයා අඳුර ගන්න. යාගේ නම මං කියන්නම්. මොකද ඔබතුමාලා වගේ පාර්ලිමේන්තුවේ නැති අයගේ නම් කියන්න මං කැමති නෑ. අපි ඒ න්‍යාය අපේ නෑ. තරහ වෙන්න එපා. නෑ කික් ඉන්න උතන්ට වෙලා. ඔහොම ඉඳලා බලන්න වෙන දේ. දේවින්ද කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ රටේ නීතිය ක්‍රියාත්මක කිරීම පිළිබඳ ප්‍රශ්නයක් නෙවෙයි. නීතිය ක්‍රියාත්මක කිරීම ඔබ තමුන්නාසලා දේශපාලන අරමුණක් ඇතුවන. ඔබ තමුන්නාසලගේ පටු අරමුණකට නම් ඒක සාධාරණ නෑ කියන එකත් අපේ පක්ෂයක් විදිහට අපි දැඩිසේ විශ්වාස වෙන හින්දා අපි මේ විවාදය ඔබ තමුන්නාසලා අධිකරණ ක්‍රමවේදයට හානියක් වෙන විදිහට කරන්න. අධිකරණ ඇමතුමා පටන් ගත්තේ අධිකරණ ඒ තියෙන බී වාර්තාව හෝ කාරණා සම්බන්ධ කරලා ඒකදී ඔබ තමුන්නාසලාගේ ප්‍රතිපත්තිය. හැබැයි අපි හිතනවා පක්ෂයක් විදිහට මම පෞද්ගලිකවත් මේ විවාදේ ඡන්දේ පාවිච්චි කරන්න කියන වැලකී සිටිනවා කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. මොකද அரசு அதிகாரிகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் அரசாங்கம் அரசியல் நோக்கத்துடன் செயற்படுகிறது. இதனால் அரச நிர்வாகம் முழுமையாக பாதிக்கப்படும். அரசாங்கத்தின் குறுகிய அரசியல் நோக்கத்துக்கு பாராளுமன்றமும் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பான வழக்கு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்வது குறித்து பாராளுமன்றத்தில் எவ்வாறு விவாதிக்க முடியும்? இதனை கருத்தில் கொள்ளாமல் நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தேசபந்து தென்னகோனின் வழக்கு பற்றி உரையாடுகிறார் என குறிப்பிட்டார். இதன் போது இங்கு கருத்து வெளியிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல, මොකද්ද තාත්තටයි බාප්පටයි ඕන විදිහට තීන්දුව ලිව්වේ නැහැ කියලා ශිරානි බණ්ඩාරනායක මහත්මියව මෙතනට ගෙනල්ලා නඩුව ඇහුවා. නඩුව අහලා මොකද්ද කරේ? අද අපි මේ දාපු මෝෂන් එක දැම්මේ නැහැ. කොහො ස්ථාවර නියෝග පිළිබඳ ඔස්තාර මහත්තුරු උත්තර දෙන්නකෝ ඇවිල්ලා. අද මේ අපි දාපු මෝෂන් එක පාර්ලිමේන්තුවේ දැම්මේ නැහැ. දැම්මේ නැතුණා මොකද උනේ? ශිරානි බණ්ඩාරනායකව රීස්ටේට් කරන්න වුණා. අද ඒ වෙලාවේ නීතිඥ ප්‍රජාව එකහෙලා කියා හිටියා මේ ප්‍රොසීඩියර් එක වැරදි. පාරේ සටනක් කරලා ශිරානි බණ්ඩාරනායක මහත්මියව දවසකට හරි පුටුවේ ඉන්නවා. පුටුවේ ඉන්නුවේ නාමල් රාජපක්ෂලා කරපු වැරදි නිසා. ඒ ප්‍රොසීඩියර් එකේ වැරදි නිසා තමයි පුටුවේ ඉඳන්න පුළුවන් උනේ. අද මෙතන ඇවිල්ලා අද මෙතන ඇවිල්ලා වැදි බණ කියනවා. මෙතන කියනවා 91 යටතේ කතා කරන්නේ කොහොමද? එයා උසාවි යන මහත්තයෙක්ද? தந்தைக்கும் சித்தப்பாவுக்கும் ஏற்றாற்போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிரானி பண்டாரநாயக சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கப்பட்டதை நாமல் ராஜபக்ஷ அறியாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது. தனி அறையில் இருந்து சட்டக்கல்லூரி இறுதி பரீட்சையை எழுதிய நாமல் ராஜபக்ஷ முதலில் சட்ட ஏற்பாடுகளை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் சட்ட ரீதியிலான தர்க்கங்களை வைக்க வேண்டும் என்றார். இதே நேரம் நிலையியற் கட்டளை 98 பிரகாரம் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டதை தொடர்ந்து சபாநாயகருக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டது. මේ කාරණය සඳහන් කරේ 91 F යටතේ ස්ථාවර නියෝග අධිකරණයේ පවතින නඩුවක්. දැන් මේ විවාදය සම්බන්ධයෙන් සුප්‍රීම කෝට් එකේ නඩු 9ක් මේ වෙනකොටත් යනවා. ගරු මන්ත්‍රීතුමාගේ කතා වෙච්ච කාරණාවක් සම්බන්ධයෙන් ඉදිරියට තියෙන එකක් සම්බන්ධව කතා කරන්න. ඔබතුමා මේ ප්‍රධාන කටයුතුට යාමට පෙර මොකද ප්‍රධාන කටයුතුට ගියාට පස්සේ ඔබතුමාගේ ප්‍රශ්න වැඩක් වෙන්නේ නැහැ. ඔබතුමාට අදාළ වෙන්නේ නැහැ ගරු මන්ත්‍රීතුමා. ඒ කතානායකතුමනි මේක ඔබතුමාට අදාළ ප්‍රශ්නයක්. මට අදාළ එකක් නෙවෙයි. අදාළ ප්‍රශ්නයක්. ඒ ගරු මන්ත්‍රීතුමා මට තියෙන අදාළ ප්‍රශ්නයක් මගේ තියෙන රාමුව තුළට මම ක්‍රියාත්මක කළද? ගරු මන්ත්‍රීතුමා කියන්නේ
கிழக்கில் ஊர்காவல் படையினராலும் இராணுவத்தினராலும் நடாத்தப்பட்ட மிக பெரும் படுகொலையான சத்துருக்கொண்டான் படுகொலை தொடர்பில் சர்வதேச ரீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் அந்த படுகொலை நடைபெற்றதான இராணுவ முகாமில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு தலைவர் வைரமுத்து குழந்தை வடிவேல் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த கோரிக்கையை முன்வைத்த அவர், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1999 அன்று சத்துருக்கொண்டான், பனிச்சேடி, பொக்கிவில், பிள்ளையாரடி ஆகிய கிராமங்களில் படுகொலை செய்யப்பட்டு 184 பேர்களை படுகொலை செய்யப்பட்டது. இந்த படுகொலை இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் படுகொலை செய்யப்பட்டது. இந்த படுகொலைக்கு நேரடியாக சாட்சியங்களும் இருக்கின்றது. இந்த படுகொலையில் நேரடியாக பாதிக்கப்பட்ட சார்பில் தற்போது புதிய அரசாங்கம் NPP அரசாங்கம் வந்த காரணத்தினால் தற்போது இந்த படுகொலை எல்லாம் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணமாக செம்மணி படுகொலை தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் மிக கொடூரமாக நடந்த படுகொலை என்றால் சத்துருக்கொண்டான் படுகொலை. இந்த படுகொலை ராணுவ முகாம் சத்துருக்கொண்டானில் அமைந்த போஸ்டவுன் ராணுவ முகாமில் 184 பேரை அழைத்து கொண்டு செல்லப்பட்டு வாளாலும் கத்தியாலும் டயராலும் போட்டு எரித்து கொல்லப்பட்டு இன்று இதுக்கான நீதி இதுவரை கிடைக்கவும் இல்லை. 2 ஆணைக்குழுவில் ஜனாதிபதி ஆணைக்குழு 2 ஆணைக்குழுவில் நான் சாட்சிகள் தெரிவித்துள்ளேன். ஒன்று சந்திரிகார் அம்மையார் ஆணைக்குழுவில் சாட்சிகள் தெரிவித்திருந்தனால் இதற்கான நீதி இதுவரையும் கிடைக்கவில்லை. எனவே இந்த படுகொலையை உடனடியாக இந்த புதிய அரசாங்கம் இதை சர்வதேச எங்களுக்கு உள்நாட்டு விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை. எங்களுக்கு இதுவரை இத்தனை ஆண்டு 90ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு எந்த நம்பிக்கையும் இல்லை. இது சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த படுகொலை தற்போது அந்த போஸ்டன் கேம்பை அந்த முகாம் அமைந்திருந்த கேம்பை தற்போது இல்லை ஆமி அந்த இதை ஆய்வு செஞ்சு அகழ்வு செஞ்சால் அதுக்கு நிறைய எலும்புக்கூடுகள் எடுக்கலாம் என்பதை தற்போது கேட்டுக்கொண்டு இந்த பாதிக்கப்பட்டவன் எனது அம்மா, எனது அப்பா, எனது தம்பி, என்ற தங்கச்சி, எனது அக்காவின் பிள்ளை 3 அம்மம்மா, அம்மப்பா ஆகிய நேரடியாக பாதிக்கப்பட்ட என் குடும்பம் 10 பேரை இழந்துள்ளேன். எனவே இதை சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொள்கிறேன். இதன்போது கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினரும் மற்றும் சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினருமான தயாளகுமார் கௌரி, அன்று மாலை எனது அப்பா அம்மா இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு அழைத்து சென்று வந்த பின்தான் இந்த சம்பவம் நடந்தது. குறிப்பாக எனக்கு 4 வயது என்னுடன் பக்கத்து வீட்டில் கூடி விளையாடிய சிறு பிள்ளைகள் ஒரு அரை மணித்தியாலம் நான் அங்கு நின்றிருந்தால் எங்களது குடும்பம் இருந்திருந்தால் படுகொலை செய்யப்பட்டதில் நானும் ஒரு நபராக இருந்திருப்பேன். இன்று நான் உயிரோடு இருக்கின்றேன் என்றால் இந்த நீதிக்கான பொறிமுறைகள் கையாளப்பட்டு சர்வதேச விசாரணைக்கு எடுத்து செல்லப்பட்டு இந்த கிராமத்தில் அளிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வயது இந்த நீதிக்கான காலதாமதம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, குறிப்பாக இந்த பல படுகொலைகள் நடந்ததற்கான சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட நபர்கள் உரியவர்கள் சாட்சியம் அளித்தவர்களும் இங்கு தற்பொழுது பேசியிருந்தார்கள். இனியும் தாமதம் இல்லாமல் இதற்கான தற்போதைய ஆட்சியில் இருக்கும் இந்த ஜனாதிபதி செம்மணி படுகொலைகள் தோண்டப்படுவது போல் சத்துருக்கொண்டான் படுகொலை தோண்டப்பட்டால் அங்கு எங்களுடைய எரித்து சூறையாடப்பட்ட எலும்பு கூடுகள் எங்களுடைய உறவுகளின் அடையாளங்கள் அங்கு தோண்டி எடுக்கப்படும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே இதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் 2 மாதங்களுக்கும் மேலாக கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் தேங்கி நிற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் மேலதிக வாகனங்களை இறக்குவதில் கடுமையான தளவாட சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. මෙච්චරකල් මේ 2013 ඉඳන් ලංකාවට වාහන ආපු ක්‍රමයේ උඩ තමයි අපි දැන්ටත් වාහන අපි LC අරලා වාහන අපි ඉම්පෝට් කරන්නේ. ඒතකොට මේක කිසිම දවසල කිසිම ප්‍රශ්නයක් තිබෙන්නේ නැහැ. හැබැයි ඒ වුණාට දැන් මැයි 27න් පස්සේ 2025 කස්ටම් එකෙන් අපේ වාහන ලොකු ප්‍රමාණයක් නවත්තලා තියෙනවා. ඒකට කිසිම ලිඛිතව අපිට දැනුම් දීමක් දීලා නැහැ. ඒගොල්ලන් කියන්නේ මේක වර්බලි කියනවා මේක නිකන් බැංකුවෙන් ස්ටෑම්ප් කරලා ගේන ජපාන බැංකුවෙන්
සෑම් කළ අපිට ගෙනල් දෙන්න කියලා තමයි ඒගොල්ලෝ කියන්නේ. அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்த புதிய வாகன தொகுதியை ஏற்றி வந்த கப்பல் தேக்க நிலை காரணமாக இடம் இல்லாததால் பல நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சுங்க வட்டாரங்களின்படி மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் திறக்கப்பட்ட வங்கி கடன் கடிதங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட ஜப்பானிய வாகனங்கள் விடுவிக்கப்படாததால் இவற்றில் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. மே 27 அன்று எழுந்த இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் உள்ளது. இதனால் அரசாங்கம் தெளிவான கொள்கை பதிலை வழங்க தவறியதால் பல இறக்குமதியாளர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாகனங்களுக்கான தாமத கட்டணங்கள் தற்போது நீடிக்க முடியாத அளவை எட்டியுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒரு வாகனத்திற்கு கட்டணங்கள் 5 லட்சம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. திரட்டப்பட்ட தாமத கட்டணங்கள் மொத்த இறக்குமதி செலவுகளுடன் சேர்க்கப்படும் என்றும் இதனால் வாகனங்கள் வெளியிடப்பட்டவுடன் உள்ளூர் சந்தையில் வாகன விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் உயரக்கூடும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் எச்சரிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஓய்வூதியம், கொடுப்பனவுகள் மற்றும் பாதுகாப்பை நீக்குவதற்கான சமகால அனுர அரசாங்கத்தின் தீர்மானம் நியாயமற்றது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொளவத்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், විශේෂයෙන් මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට තියෙන මේ ඊර්ෂ්‍යාව, ක්‍රෝධය, වෛරය උඩ මෙවැනි තත්ත්වයන් ඇති කරන්න එපා. මේක රටට බලපාන. එක පුද්ගලයෙක් සම්බන්ධව නීති අනපනත් ඇති කරලා ඒ ඊර්ෂ්‍යාව, ක්‍රෝධය වගා කරලා එතුමාව එළියට දාන්න, පාරට දාන්න උත්සාහ කිරීම තුළ වෙන්නේ රටේ අනාගතය විශාල වශයෙන් අනාරක්ෂිත තැනකට යනවා. තීන්දුව తీරන ගන්න විධායක ජනාධිපතිවරයාට ඒ තියෙන වරප්‍රසාදය, අයිතිවාසිකම අහිමි කිරීම තුළ රට අනාගතයේ විශාල අනාරක්ෂිත තැනකට යනවා. ඒ වළක්වන්න වැළැක්විය යුතුයි කියලා මේ රටේ සාමාන්‍ය ජනතාවගෙන් අපි ඉල්ලීමක් කරනවා. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குமாறு பொதுமக்களில் யாரும் கோரவில்லை. இது உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாரம்பரியம். போர் மற்றும் சமாதானம் தொடர்பான முடிவுகளை எடுக்க மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உரிமை இருந்தபோது அவருக்கு முன் இருந்த சிறந்த ஜனாதிபதிகள் அந்த முடிவை எடுக்காத நிலை காணப்பட்டது. உலக நாடுகளின் கடுமையான அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் மஹிந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். இதன் காரணமாக இன்றும் மஹிந்த ராஜபக்ஷ மருந்து வாங்க ஐரோப்பா, அமெரிக்கா அல்லது பிரித்தானியாவுக்கு கூட செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. இவ்வாறான நிலையில் அவருக்கான உரிமைகளை சமகால அரசாங்கம் நீக்க முடிவு செய்திருப்பது தவறான செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்துக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர், හිටපු ජනාධිපතිවරුන්ට ලබා දීලා තියෙන සියලු වරප්‍රසාද අහෝසි කරන්න. නමුත් ඒ සම්බන්ධයෙන් ඉදිරියේදී අධිකරණයට යාවි විවිධ පුද්ගලයින් ඒ සම්බන්ධයෙන් අධිකරණයේ තීන්දුව තීරණ ලබා ගන්න සිදුවේවි. ඉතින් අපි බලනවා ඒක කොයි ආකාරයට සිදුවේද කියලා. නමුත් සාමාන්‍ය රටක අපේ රටේ ව්‍යවස්ථාව අනුව අතීතයට බලපාන ආකාරයේ නීති සම්පාදනය කරන්න බෑ. ඒ අනුව යම්කිසි ජනාධිපතිවරයෙක් පත් වෙලා ඉන්නවා නම්, යම්කිසි වරප්‍රසාදයක් ඔහුට හිමි වෙලා තියෙනවා නම්, ඔහු ජනාධිපති වීම මත ඒ වරප්‍රසාදය පසුව ගෙනෙන නීතියක් මගින් ඉවත් කිරීම ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට කොයිතරම් එකඟද නැද්ද කියන කාරණය ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් ඉදිරියේදී සලකා බලනවා. මං හිතන්නේ මේක වැරදියට තේරුම් නොගත යුතු කාරණයක්. අපි මේ සම්බන්ධයෙන් අපේ දැඩි විරෝධය පළ කරනවා. ඒ වගේම අපි පක්ෂයක් හැටියට මේට ගත හැකි සියලු පියවරවන් ගන්න උත්සාහ කරනවා. හැබැයි මෙය කිසිම ආකාරයකින් තේරුම් ගත යුතු නැහැ. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ වරප්‍රසාද රැක ගැනීම සඳහා කරන උත්සාහයක් ලෙස. මොකද මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාව රැකගන්න, එතුමාව බලා ගන්න මේ රටේ ජනතාව, එතුමාට ආදරය කරන ජනතාව ඉන්නවා. එතුමා සම්බන්ධයෙන් නෙමෙයි, මේක සමස්ත ජාතිය සම්බන්ධයෙන් සහ මේ රටේ අනාගත ආරක්ෂාව සම්බන්ධයෙන් වෙන කාරණයක් හැටියට සලකලා අපි මේට විරුද්ධව සටන් කරනවා. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இலக்காக கொண்டு விடுதலை புலிகள் அமைப்பை மகிழ்விப்பதற்காக இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்காக மாத்திரம் நாங்கள் போராடவில்லை. எதிர்கால ஜனாதிபதிகளுக்காகவும் தேசியத்துக்காகவும் இந்த சட்ட மூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த அரசாங்கம் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த எதிர்வரும் மாதத்துடன் ஒரு வருடம் நிறைவடையவுள்ள நிலையிலும் கடந்த அரசாங்கங்களை மாத்திரம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கடந்த அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை மாற்றமில்லாமல் நிறைவேற்றுகிறார். 2029 ஆண்டு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். அப்போது தற்போதைய செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க நேரிடும் என்றார். செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம் பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ஷ சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். ஏற்கனவே அவர் செம்மணி பகுதியில் சுமார் 600 உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக வாக்குமூலம் ஒன்று காணப்படுகிறது. செம்மணியில் சுமார் 300 பேர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பிலான குற்றவாளிகள் தொடர்பில் தனது கணவர் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரவுக்கு சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன். எம்மை பொறுத்தவரையில் சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு குற்றவாளி சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகிறார். ஆகவே அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை அறிய வேண்டும். அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துக்கள் ஏற்படும். ஆனால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுமாக இருந்தால் அது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மனித உரிமை ஆணைக்குழுவின் கலாநிதி ஜெகன் குணதிலக, பேராசிரியர் தை தனராஜ் மற்றும் பேராசிரியர் ஃபாத்திமா பர்ஷானு ஹனீஃபா மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் உட்பட குழுவினர் நேற்று திங்கட்கிழமை காலை செம்மணி பகுதியில் புதைக்குழிகளை நேரில் பார்வையிட்டு அகழ்வு பணிகளை ஆய்வு செய்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு ஏதாவது உயிர் அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பிய போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். இது தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர்கள், செம்மணி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு தற்போது சிறை தண்டனை அனுபவிக்கிற சோமரத்ன ராஜபக்ஷ தான் சர்வதேச ரீதியாக இது சம்பந்தமாக சாட்சி அளிக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஏதாவது இது தொடர்பாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அவர் மனித உரிமை ஆணைக்குழுவை நாடுவாராக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மனித உரிமை ஆணைக்குழு செய்யும். இது தொடர்பாக நாமும் பத்திரிகையூடாக அறிந்தோம். அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்படுமாக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை மனித உரிமை ஆணைக்குழுவாக நாம் செய்வோம். அகழ்வு பணிகள் தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்பிலும் தகவல் பெற்றுள்ளோம். அவை தொடர்பிலும் ஆராய்வோம். செம்மணி மனித அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டோம். நாங்கள் கொழும்புக்கு போன பிறகு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவரோடு எமது அவதானங்கள் குறித்து கலந்து பேசி இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வார இறுதிக்குள் அவதானிப்பு குறித்து ஒரு பொதுவான அறிக்கையை வெளியிடுவோம். அந்த அறிக்கையில் இதுவரை நடந்த விடயங்கள் பற்றிய திருப்தியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் எங்கள் பரிந்துரைகளை முன்வைப்போம். மேலும் 1996-97 ஆண்டுகளில் காணாமலாக்கப்பட்டோரின் விசாரணைகள் குறித்து 2003 ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். So we have taken a decision to make sure that all the past reports of the commission will be published
that there was a 2003 report that was published before, and we will be putting that on the website. There are certain other reports that were not formally published, but we are looking at that, also making sure that that is going to be published. None of the previous reports, including the inquiry proceedings, will be kept without publishing. That is something that we are very keen on doing, because we believe that these things have to be put in the public domain transparently. Of course, there will be certain sensitive details of complainants and victims that may not be published because of the risk factor there. But apart from that, the inquiry reports will be put in the public domain. சர்வதேச நீதிமன்றிலே சாட்சியமளிக்க தான் தயார் என சோமரத்ன ராஜபக்ஷ சொல்லியிருந்தால் அதற்கு அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு இடம்பெறுவதை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், இந்த மனித புதைகுழியிலே இப்பொழுது 130க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் கூடுதலாக 1, 2, 3, 4 என்று கூடுதலான எலும்புகள், மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 99ஆம் ஆண்டு சோமரத்ன ராஜபக்சவுடைய நீதிமன்றத்திலே சொன்ன கூட்டின் பிரகாரம் முதலிலே 15 எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதில் இருந்து இந்த அகழ்வு பணிகளிலே இன்னும் கூடுதலாக 100க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றன. அது அந்த வேளையிலே சோமரத்ன ராஜபக்ச சொன்ன கருத்தோடு ஒத்துப்போகிறது. அவர் 300 தொடக்கம் 400 வரையான உடல்கள் புதைக்கப்பட்டது. அதிலே இராணுவ உயர் அதிகாரிகள், மிக உயர் அதிகாரிகள் அதிலே பங்காளர்களாக இருந்திருக்கிறார்கள், அந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று நீதிமன்றத்திலே அப்பொழுது சொன்ன விடயம் 25 கால் நூற்றாண்டுக்கு மேலாக பிறகு இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. நான் பல தடவைகளிலே முன்னரே சொல்லியிருந்தது போல, உண்மை கண்டறியப்படுகிற பொறிமுறையை குறித்து நாங்கள் பேசுகிற போது இலங்கையிலே நிலத்துக்கு கீழே தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த மனித புதைகுழிகள் தோண்டப்படுகிற விடயம் உண்மை கண்டறியப்படுகிற செயற்முறையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது. பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன. இது மூடி மறைக்கப்படுமா, அல்லது அப்பொழுது செம்மணியிலே செய்துவிட்டு கைவிட்டதை போல விடப்படுமா, மன்னாரிலே நடந்ததை போல இருக்குமா, அல்லது கொக்கு தொடுவாய் முடிந்ததை போல அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் போகும், அல்லது மாத்தளையிலே நடந்ததை போல கூட இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்கள், கேள்விகள் பலருக்கு இருக்கிறது. ஆகையினால்தான் இதனை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற அதே வேளையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய வெவ்வேறு அணிகள், அது போலீஸாக இருக்கலாம், அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அகழ்வு பணிகள் செய்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களெல்லாம் இதனை சேர்ந்து செய்திருந்தாலும் கூட மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு நம்பிக்கை ஏற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரம்பத்திலே இருந்தே சர்வதேச மேற்பார்வை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். இது ஆரம்பித்த வேளையிலேயே நாங்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். ஜனாதிபதிக்கு தான் அந்த கடிதத்தை எழுத முடியும், ஏனென்றால் இது இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினாலே வெறுமனே இப்படியான நிபுணத்துவம் இல்லாத தரப்புகளை வைத்து இதனை செய்யாமல் முழுமையாக ஒரு சர்வதேச ஈடுபாட்டை இந்த வேளையிலேயே வருவிக்க வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிற விடயம். ஆகவே அதை திரும்ப நான் வெளியிட்டுகிறேன். அது மட்டுமல்ல, செம்மணி என்று சொன்னாலே சோமரத்ன ராஜபக்சனுடைய அந்த நீதிமன்றத்திலே அவர் கூறியதில் இருந்து எழுந்த ஒரு விடயம் இப்பொழுது அந்த உண்மை நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் வீரகேசரியிலே அவர் இது சம்பந்தமாக தான் சாட்சியம் கொடுக்க தயார், ஒரு சர்வதேச மன்றுக்கு நான் சாட்சியம் கொடுக்க தயார் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி உண்மையானால் அதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும்.
சர்வதேச மன்றொன்றிலே அவரை நிறுத்தி அவருடைய கூற்றுக்களை பெற்று அவர் சொல்லுவதோடு ஒத்துப்போகிறதான இந்த தடயங்களை கண்டுபிடிக்கிற விடயங்கள் ஒத்துப்பாக்கப்பட வேண்டும். நான் இறப்பேன், ஆனால் தனியாக இல்லை. நான் ஒரு கொரில்லா போராளியாக இருந்தேன் என்று முன்னாள் ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினரும் 1999 ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளருமான நந்தனகுட திலக தனது பேஸ்புக் பதிவில் எச்சரித்துள்ளார். அரசாங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை பறித்தால் தனக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டான நிலையை மேற்கோள் காட்டி அவர் இவ்வாறு எச்சரித்துள்ளார். முன்னாள் எம்பியாக தனக்கு மாதந்தோறும் ரூபாய் 68,000 ஓய்வூதியம் மட்டுமே கிடைப்பதாகவும் அதில் அவர் வசிக்கும் வீட்டின் வாடகை, பிற பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் அவரது மருந்துகளுக்கான செலவுகள் ஆகியவற்றை செலுத்திய பிறகு மாதாந்திர உணவுக்கு சுமார் ரூபாய் 800 மட்டுமே மிச்சமாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஜேவிபி மற்றும் தமிழ் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட முன்னாள் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் உள்ளனர் என்று குணதிலக கூறினார். ஜூலை வேலை நிறுத்தம் செய்தது போல் நாங்களும் தற்கொலை செய்ய வேண்டியிருக்கும். முழுநேர அரசியலில் ஈடுபடுபவர்களின் நிலை, போரில் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களின் நிலைமை இதுதான். எங்களுடன் எஞ்சியிருப்பதை விற்று 2 அல்லது 3 ஆண்டுகள் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். எங்கள் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டார்கள். கடைசி வழி பிச்சை எடுப்பதுதான். இல்லை, அப்படி வாழ தேவையில்லை. ஆம், இறந்து விடுவார்கள், ஆனால் தனியாக இல்லை. நான் ஒரு கொரில்லா போராளி என்று முன்னாள் எம்பி கூறினார். 2008ஆம் ஆண்டு ஜேவிபியில் இருந்து விலகிய மற்றொரு உறுப்பினர் விமல் வீரவன்சவுடன் இணைந்து தேசிய சுதந்திர முன்னணியை குணதிலக உருவாக்கினார். பின்னர் 2010ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்தார். பின்னர் 2004ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்தார். அவர் பாணந்துறை நகர சபையின் தலைவராக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது வரிகளை உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள ட்ரம்ப், இந்தியா ரஷ்ய எண்ணெயை பெருமளவில் வாங்குவது மாத்திரமல்லாமல் வாங்கிய எண்ணெயில் பெரும் பகுதியை திறந்த சந்தையில் அதிக லாபத்திற்கு விற்கிறது. ரஷ்ய போர் இயந்திரத்தால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது தொடர்பில் அவர்களுக்கு கவலை இல்லை. இதன் காரணமாக அமெரிக்காவிற்கு இந்தியா செலுத்தும் வரியை நான் கணிசமாக உயர்த்துவேன். இந்த விடயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 30ஆம் தேதி அன்று டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 25% வரியை அறிவித்தார். மேலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தார். ரஷ்யா உக்ரைனுடன் சமாதான ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடரும் நாடுகளுக்கு 100% வரை கூடுதல் வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி வேகமாக வளர்ந்துள்ளது. 2021இல் உக்ரைன் போருக்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து 3% மாத்திரமே எண்ணெய் வாங்கிய இந்தியா தற்போது 35% முதல் 40% வரை எண்ணெய் வாங்கி வருகிறது. முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முதன்மை ஆலோசகர்களில் ஒருவரான ஸ்டீஃபன் மில்லர், இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைனுடனான போருக்கு இந்தியா தொடர்ந்து நிதியுதவி செய்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று ட்ரம்ப் மிக தெளிவாக கூறுகிறார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில் இந்தியா அடிப்படையில் சீனாவுடன் நெருக்கம் காட்டுகிறது என்பதை அறிந்து மக்கள் அதிர்ச்சி அடைவார்கள் என்று கூறியிருந்தார். வெளிநாட்டு செய்திகள். அணு ஆயுதம் குறித்து பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை என்று ரஷ்யாவின் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை அணு ஆயுதங்களை கொண்டுள்ள நாடுகளுக்கு இடையேயான போராக மாறக்கூடும் என ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிட்ரி மெத்வதேவ் வெளியிட்ட கருத்து தொடர்பாக செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்,
2 நீர்மூழ்கி கப்பல்களை பொருத்தமான பகுதிகளுக்கு நகர்த்த தான் உத்தரவிட்டிருப்பதாக கடந்த 1ஆம் திகதி தெரிவித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்யாவின் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், இதன் மூலம் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் போர் கடமையில் உள்ளன என்பது தெளிவாகிறது. இது ஒரு தொடர் செயல்முறை. இதுதான் முதலில் கவனிக்கத்தக்கது. பொதுவாக இது போன்ற சர்ச்சைகளில் நாங்கள் ஈடுபட விரும்ப மாட்டோம். எனவே இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். அதே நேரத்தில் அணு ஆயுதம் குறித்து பேசும் போது அனைவரும் மிக மிக கவனமாக பேச வேண்டும் என தெரிவித்தார். ட்ரம்பின் கருத்து பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக ரஷ்யா பார்க்கிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த டிமிட்ரி பெஸ்கோவ், எந்த ஒரு பதற்ற அதிகரிப்பு குறித்தும் நாங்கள் இப்போது பேசவில்லை. மிகவும் சிக்கலான, மிகவும் பதற்றம் தரும் பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகின்றன என்பது தெளிவாகிறது. பலரும் இது குறித்து உணர்ச்சி வசப்படுகின்றனர் என கூறினார். ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிட்ரி மெத்வதேவை கிரெம்ளின் எச்சரிக்கை முயன்றதா என்ற கேள்விக்கு, ஒவ்வொரு நாட்டிலும் தலைவர்கள் நடக்கும் நிகழ்வுகள் குறித்து வெவ்வேறு கண்ணோட்டங்களை, வெவ்வேறு அணுகுமுறைகளை கொண்டுள்ளனர். மிக மிக கடுமையான மனநிலை கொண்ட பலர் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கிறார்கள். இது எப்போதும் இப்படித்தான். ஆனால் முக்கிய விடயம் என்னவென்றால், ரஷ்யாவின் வெளியுறவு கொள்கை அரசாங்கத்தின் தலைவர், அதாவது ஜனாதிபதி புட்டினால் தான் வகுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் என குறிப்பிட்டார். இன்றைய நாணய மாற்று விகிதம் டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.